இன்றைக்கி நாம் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் சனியும் ராகு கேது சேர்க்கை அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி அந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்ச் 29ஆம் தேதி இந்த மாதத்தில் சனி பகவானுடைய பெயர்ச்சியாகி மீனம் ராசிக்கு போக போகிறாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடக்குது. எதற்காக இப்போ நம்ம ராகுவையும் சேர்க்கிறோம் அப்படின்னா, இந்த மார்ச் 29 சனி மீனம் ராசிக்கு போகிறாரு. மீனத்தில் ஏற்கனவே யார் இருக்கா? ராகு இருக்கா. விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசியில் இருக்க போகிறாங்க. இது பெரியதொரு ஆபத்து, அதே நேரத்தில் பேரதிர்ஷ்டம் ரெண்டும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது சனி பகவான் கர்ம வினைகளை கூட்டி கழித்து அதற்கு தக்கன பலாபலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவர். ராகு யார் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பரம்பரை கர்ம வினைகளை கூட்டி கழித்து யோகம் கொடுக்கக்கூடியவர். தாத்தன் பாட்டன் முப்பாட்டனோட கர்ம வினைகள்லாம் ராகு கொடுப்பார். உங்களுடைய கர்ம வினைகளை சனி கொடுப்பார். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர போகிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப டாப்லையும் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. யார் யாருக்கு எப்படி இருக்க போகுது, உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி ராகு கேது சேர்க்கை எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 6வது வீட்டில் இருக்கார். சனி பகவான் இருக்கிறதே நல்ல இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6வது வீடு அப்படிங்கிறது தான். இந்த 6வது வீட்டில் சனி பகவான் இருந்துக்கிட்டு மார்ச் 29ஆம் தேதி பயிற்சியாகி 7வது வீட்டுக்கு போகிறாரு, மீனம் ராசிக்கு. அதாவது உங்களுக்கு கண்டக சனியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது தொடங்குது. கண்டச்சனி அப்படின்னா சப்தம சனி, களத்திர சனி அப்படிங்கிறது. ஏற்கனவே ஜென்ம ராசியில் கேதுவும் களத்திர ஸ்தானத்தில் ராகுவும் இருக்காங்க. இப்போ 7வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்ந்து சனி சேர போகிறாரு. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரியும். பெரும்பகுதி கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள சூழலே பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல் இருக்கும். சில பேர் வெளிநாடு போயிருக்கலாம், இல்லை வேலை நிமித்தமாக வெளியூர் போயிருக்கலாம். அப்படியே வீட்டோடையே இருந்தாலும் கூட பெரியதொரு அன்னோன்யம் அப்படிங்கிறதே காமிச்சிருக்காது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த காலத்தில் வர இருந்த ராகு பண்ணக்கூடிய ஒரு வேலை இப்போ அங்கே சனியும் போய் உட்கார்றாரு. அப்படிங்கும்போது கணவன் மனைவி உறவுகளில் விரிசல் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ரொம்ப 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 50 நாளைக்கு கவனமாக இருக்கணும். அதாவது மார்ச் 29 இருந்து மே 18 வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்துச்சு கூட அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மனைவி கணவருக்குள்ள சந்தேகம் அப்படிங்கிறது கூடாது. இந்த சந்தேகமே பட்டாலும் கூட இங்கே வா, என்கிட்ட எதுவும் இல்லை, என்ன விசாரிக்கணும் கேளு அப்படி சொல்லிட்டு உட்காந்து நிதானமாக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்தணும்.
நீ என்ன இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறதுனால தேவையற்ற குழப்பங்கள், சந்தேகத்தோட அதிகரிப்பு இது எல்லாம் கூடுமே தவிர குறையாது. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கணும். கூட்டு தொழிலே வேணாம், கூட்டு தொழில் செஞ்சுருந்தா கூட சனி பயிற்சிக்கு முன்னாடி பேசிக்கோங்க. இங்கே வாப்பா, ஒன்றும் வேலை செய்யலை, ஏதோ உனக்கு வேணுங்கிறத எழுதிக்கிட்டு எனக்கு வேணுங்கிறத கொடுப்பா, காலி பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், நீ உன் பொழப்ப பாரு, நான் என் பொழப்ப பார்க்குறேன், எலி வேலையானாலும் தனி வேலையாக இருக்கணும் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி தனி வேலையிலேயே இருந்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. கூட்டு தொழில் சிறக்காது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த உறவுகளோட, அதாவது மாமா மச்சான் பங்காளி வகையார்களோட கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கட்டடம் கட்டி ஆளுக்கு பாதி வாடகைக்கு விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா கூட அதை முறையாக பிரிச்சுக்கோங்க, முறையாக ஒப்பந்தங்கள் செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லது. அதே மாதிரி 7ஆம் இடம் காதல் உறவுகளில் இருக்கிறவங்கள பிரிச்சுக்கக்கூடிய வேலையை பார்க்கும். இப்போ ஒரு காதல் உறவில் இருக்கேன், ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இல்லாமல் பிரித்து விட்டுரும், பார்த்துக்கோங்க. அதாவது இந்த பிரேக்கப் ஆகி போகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆகி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனம். கூடுமான வரைக்கும் காதலர்கள் சந்திப்பு அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் காதல் உறவுகளில் திருமண உறவுகளாக மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா சீரியஸாக நடக்காது. அதை சொல்லிடுறேன். இல்லை நான் அவசரப்படுறேன், அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, இல்லை அந்த பொண்ணு வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் வந்துட்டு தனியாக போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம், போகிறோம் வரோம், நண்பர்கள் இருக்காங்க சேர்த்து வைப்பாங்க, பார்க்குறாங்க கேட்குறாங்க, இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு தூக்கி தூர போட்டுருங்க. ஏதாக இருந்தாலும் ஒரு 50 நாள் போகட்டும், பார்க்கட்டுமே, இன்னொரு 50 நாள் இல்லை என்ன தாலி கட்ட போட போகிறாங்களா என்ன, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுட்டு அது வரைக்கும் வரேன்னு அது பிடிக்கல இது பிடிக்கல ஏதோ ஒரு காரணம் சொல்லி இழுத்து பிடிச்சி ஒரு 50 நாள் கழித்து இங்கே வா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வீட்டில் போய் பேசுனீங்க அப்படின்னா பிரச்சனை வரும். ஆனால் பெரும் பாதிப்பு இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனையோட காதல் உறவுகள் அப்படிங்கிறத திருமண உறவாக மாற்றலாம். இந்த 50 நாட்களுக்குள்ளே அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சண்டை சச்சரவில் போய் முடிஞ்சு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நிரந்தர பிரிவு அப்படிங்கிறது இருந்தே தீரும். கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, முன்னாடி கோச்சிட்டு மாமனார் வீட்டுக்கு போயிட்டாங்க, இப்போ போயிட்டு கூப்பிட போகிறேன் அப்படின்னா வேண்டாம். இந்த 50 நாள் எத்தனையோ நாள் பிரிஞ்சு இருந்துட்டோம், இந்த ஒரு 50 நாளையும் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சிட்டு போங்க. நண்பர்கள்கிட்ட கவனமாக இருந்துக்கணும். எதிரிகள்கிட்ட கூட இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் அசட்டையாக இருந்துடலாம். ஆனால் நண்பர்கள் தான் விஷயமாக அவங்கள முதுகில் குத்துவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் யாருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்களோ அவங்க தான் துரோகியாக மாறுவாங்க. அதனால் உங்கள் குடும்ப ரகசியத்திலேயோ இல்லை சம்பாதிக்கக்கூடிய ரகசியங்களையோ ஆஃபீஸில் உள்ள ரகசியங்களையோ வெளியில் பகிர்ந்துக்க வேண்டாம். ஒரு இடத்துல வேலை செய்வோம், கூட வேலை செய்கிறவங்க நம்மக்கிட்ட அப்படி சகஜமாக நண்பனாக பழகிக்கிட்டு மேனேஜரை பற்றி ஏதாவது சொல்லு அப்படிமா நம்மளும் எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசி அதை அப்படியே கொண்டு போய் அங்கே போட்டு கொடுத்துட்டு நமக்கு வேலை கூட இழக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் தேவையில்லாத நண்பர்கள்கிட்ட தொழில் சார்ந்த ரகசியம், வருமானம் சார்ந்த ரகசியம், இல்லை குடும்பம் சார்ந்த ரகசியம் இது எதையுமே பகிர்ந்துக்க வேண்டாம். நண்பர்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வச்சுக்காதீங்க. உசிரே போகுது அப்படின்னா கூட என்கிட்ட இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லை என்கிட்ட இருக்குது நான் தரேன்னு சொன்னால் திரும்ப வராட்டி பரவாயில்ல அப்படின்னு யோசித்து அந்தளவுக்கு ஒரு தொகையை கொடுக்கலாம். ஏதோ இடம் கொடுத்தேன் தராட்டியும் பரவாயில்ல, இல்லை நான் 50,000 கொடுத்துட்டேன் எனக்கு வந்தே ஆகணும், இந்த மாதிரியான பிரச்சனை வச்சுக்கக்கூடாது. முடிஞ்சால் கொடுங்க, அது வருது வரல நான் வரலன்னு நம்பி கொடுத்தா கொடுக்கலாம். அதே மாதிரி வாங்கியிருந்தால் கொடுத்துருங்க. இந்த சனி பயிற்சி வரதுக்கு முன்னாடியே நட்பு வகையில் ஏதாவது கடன் கொடுத்துருந்தா அதுக்கு முன்னாடி எங்கேயாவது கடன் வாங்கியாவது கொடுத்துருங்க. நண்பர்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். இல்லைன்னா நம்மக்கிட்ட ஒரு 10 காசு இல்லாத நேரத்தில் எடுத்து வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று அதுக்கு ஒரு பஞ்சாயத்தாகி தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது அவசியமாக உங்களுக்கு தேவையாக இருக்கும். அது ரொம்ப கவனமாக இருங்க. எக்கடன் பட்டாலும் படலாம், கூட்டாளி கடன் படவே கூடாது, பகையாளி கடன் பட்டாலும் படலாம், பங்காளி கடன் படவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் உறவுகள்கிட்ட கடன் அப்படிங்கிறது வாங்காதீங்க. இந்த கண்டச்சனி அப்படிங்கிறது அண்ணன் தம்பிகளை கூட பிரிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் பூர்வீக சொத்தை பாகம் பிரிக்கிறேன், பூர்வீக வீட்டை பிரிக்கிறேன், எனக்கு இந்த சொத்தில் பங்கு வேணும், பாக பிரிவினை செய்கிறேன்,
அதெல்லாம் ஒரு 50 நாளைக்கு திரும்பி கூட பார்க்காதீங்க. குறிப்பாக நீங்கள் குடும்பத்தில் மூத்த சகோதரராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாயால் சொத்து பாக பிரிவினை அப்படிங்கிற பேச்சே வரவே கூடாது. அதே மாதிரி சகோதரிகள் அக்கா தங்கச்சி இல்லை திருமணம் செஞ்சு கொடுத்துருப்பீங்க. அவங்க வீட்டில் ஒரு விருந்து விசேஷ நிகழ்ச்சிக்கு போனோமா, சாப்பிட்டோமா, முறையை செஞ்சோமா, வந்தோமான்னு இருக்கணும். அங்கே போய்ட்டு நம்ம உரிமை எடுத்துக்கிட்டு பழகிறது, அங்கே போய்ட்டு நம்ம முன்னாடி நின்று செய்கிறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உறவுகளுக்குள்ள சிக்கல் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. கவனம் கவனம் கவனம். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எளியெண்ணெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றணும். சனிக்கிழமை தோறும் முடிஞ்சால் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இல்லாட்டி மாதத்தில் ஒரு நாளாவது சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி முழுகிட்டு கருப்பு நிற ஆடைகள், இல்லை கருப்பு சட்டையோ, இல்லை கருப்பு பேண்ட்டோ, இல்லை கருப்பு வேஷ்டியோ, இல்லை கருப்பு ஒரு துண்டோ, ஏதாவது ஒன்று கருப்பு நிற ஆடை அப்படிங்கிறது சனிக்கிழமை உங்கள் கூட இருக்கணும். ஒரு கருப்பு நிற கைக்கூட்டை வச்சுருந்தாலும் சரி வச்சுக்கிட்டு அதே கருப்பு உடையோடு போயிட்டு சனி பகவானுக்கு தீபம் அப்படிங்கிறது ஏற்றிட்டு 9 மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறது செய்யுங்க. பெரியதொரு பாதிப்புகள் இல்லாமல் தப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் மேலும் கன்னிராசிக்காரர்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம்.